வணக்கம் நண்பர்களே. போன காணொலியில் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபினைட் லூப் போட்டு அது வழியாக நம்ம ஐட்ரேட் பண்ணி நமக்கு தேவையான யூஆர்எல்லை கண்டுபிடிச்சோம். ஆனால் அதில் பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா யூஆர்எல்லை கண்டுபிடிச்சோம், அது லூப் வந்து கண்டினியூஸாக போகுது. எப்போ அந்த நெக்ஸ்ட் பட்டன் இல்லையோ அப்போ மட்டும் எக்ஸப்ஷன் ஆகி அப்போ வெளியே வந்துடுது. இது இப்போ ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இதோட முதல் பகுதியை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காணொலியை தொடருங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைரெக்டாக எப்போவுமே கோட் யூஸ் பண்ணுறது தப்பு. ஸ்ட்ரெயிட்டாகவே போடக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே போடணும். அதுதான் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸும் கூட. ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறேன். ஃபங்க்ஷன் போட்டு நமக்கு வந்து எரரை நம்ம சால்வ் பண்ணலாம். டெஃப் வந்து உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணுறேன், சர்ச் கூகுள். ஸோ இதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ நான் அதையே வந்து ஃபங்க்ஷன் பேராகவே போட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு இன்டென்ட் பண்ணிக்கிறேன். இன்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பேஜ் நம்பர் வேணும். வெறும் ஃபவுண்டுன்னு வருது. இதை நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு பேஜ் நம்பர் வந்து நல்லா இருக்கும்ல. ஃபவுண்ட் அட் எந்த பேஜ்னா தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபவுண்ட் அட் வந்து ஒரு நம்பர் கொடுக்கலாம் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்பர். ஸோ இது எங்கேருந்து வருதுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல வந்து நமக்கு இஃப் கண்டிஷனில் வந்து ஓகே ஆச்சுன்னா, இது கண்டுபிடிச்சிருச்சுன்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறதுனால இதை ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ரிட்டர்ன் வந்து ஐ. இந்த ஐன்ற வேரியபிள் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். வைல் ட்ரூக்கு மேலே ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இனிஷியலாக வந்து ஐ 1ல் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் முடிக்குதா? இந்த ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்ச உடனேவே இந்த ஐயை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்ச உடனே ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபவுண்ட் அட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் எப்படி வரும்னா, ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் கால் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு சர்ச் கூகுள். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஐ வேல்யூ. இந்த ரிட்டர்ன் வந்து ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட் தான் நம்ம இங்கே போடுறோம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணோடனே யூசருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல, அதுக்காக வந்து சர்ச்சிங் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ சர்ச் ஆகுதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோடனே இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. பிரிண்ட் சர்ச்சிங் வரும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் உள்ளே போனோடனே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டுபிடிச்சிச்சுன்னா ஐன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் வந்து நன். ஸோ நன்னுன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். பிரேக் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல பிரேக் தேவையில்லை. ஸோ எப்போல்லாம் வந்து ரிட்டர்னில் வேல்யூ வருதோ அப்போ மட்டும்தான் ஃபவுண்ட் அட் ஒர்க் ஆகும். அப்படி ரிட்டர்ன் நன் வந்துச்சுன்னா நமக்கு ஃபவுண்ட் அட் வரக்கூடாது, நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் வரணும். ஸோ இஃப் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ன்றது வந்து ஒன்று நமக்கு ஐ வேல்யூ இருக்கும், அப்படி இல்லைன்னா நன் வேல்யூ இருக்கும். இஃப் ரிசல்ட்னா எப்பெல்லாம் ட்ரூவாக இருக்கோ, அதாவது ஐ வேல்யூ இருக்கோ அப்போ மட்டும் வந்து பிரிண்ட் ஃபவுண்ட் அட் இந்த ரிசல்ட் என்ன வேல்யூ வருதோ அது. அப்படி நன் வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து எல்ஸில் வந்து பிரிண்ட் சாரி நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சிங்க. ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. கூகுள் வந்துச்சு, டைப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் கண்டுபிடிச்சதுனால ஃபவுண்ட் அட் 1. ஒரு வேளை இது ஃபஸ்ட்டு பேஜில் கண்டுபிடிக்கலனா நமக்கு வந்து tamil.oneindia.com அப்படின்றது இருக்குது. அதனால தான் இதோட onindias.comனு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான் main.py திருப்பி சர்ச்சிங் போது தமிழ், அது பாட்டு போய்கிட்டே இருக்குங்க. ஏன்னா onindias.comனு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க. டோட்டலாக எல்லா பேஜுமே ஸ்கேன் பண்ணி நமக்கு யூஆர்எல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இருங்க. மற்றபடி இந்த ப்ரோக்ராம் இதோட கம்ப்ளீட்டு. சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வாட்டியும் உள்ளே வந்து தான் நம்ம இந்த சர்ச் டேர்மை கொடுக்குறோம். ஸோ இந்த ஹெச்எஃப் வந்து நம்ம வெளியிலேருந்தே கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சர்ச் டேர்மையுமே ஒரு வாட்டி கோடு ஓப்பன் பண்ணாமல், அதாவது நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வராமல் ஃபஸ்ட்டு சர்ச் டேர்ம் வந்து எனக்கு தமிழ் வேணாம், தமிழ்நாடு, எனக்கு இந்த யூஆர்எல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் டேர்மு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சர்ச் யூஆர்எலோ அது வந்து இங்கே வரணும். ஸோ இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து இம்போர்ட் ஒன்று பண்ணணும். அது என்னென்னா சிஸ்டம்ன்றது ஒன்று இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் சிஸ். இது எப்படி வாங்கணும்னா, சிஸ்ஸில் வந்து ஆர்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆர்க் நம்ம கெட் பண்ணி தான் நம்ம வாங்க போகிறோம். இது வந்து ஆர்க் வி ஆஃப் 1, இது 0, இது வந்து 2. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி தான். ஸோ இந்த லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் தான் நம்ம கெட் பண்ணணும். 0, 1, 2. இப்போ நம்ம இந்த இடத்துல டேரெக்டாக தமிழ்னு வாங்காமல் இதை வந்து ARGV
ஆஃப் நான் சொன்னேன் இது 0 சொன்னேன் மெயின் டாட் பிவை 0 தமிழ்நாடு வந்து 1 இல்லை. ஸோ ஏஆர்ஜிவி ஆஃப் 1 ஏஆர்ஜிவி எங்கேருந்து வருது சிஸ்லேருந்து வருது. ஸோ சிஸ் டாட் ஏஆர்ஜிவி ஆஃப் 1 அதே போல் இதை காப்பி பண்ணிக்கிறேன் சிஸ் டாட் ஏஆர்ஜிவி ஆஃப் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து தமிழ்நாடு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன யூஆர்எல் சர்ச் பண்ணணுமோ அது கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். நமக்கு என்ன ப்ராசஸ் இப்போ ரன் ஆச்சோ அதே ரன் ஆகும். ஆனால் நம்ம வந்து ஒரு வாட்டியும் உள்ளே வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலேருந்தே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம முழுசாக முடிச்சிட்டோம். இதில் வந்து நான் பைத்தான் பேசிக்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பைத்தான் பேசிக்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். இதுவரை காணொலியை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.